நம்மளுக்கு பிளிப்கார்ட்ல இருந்து ஒரு கொரியர் வந்திருக்கு. ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள என்ன இருக்கு? பேக்கு தான் இருக்கு. பேக்கு உள்ள பேக்கு இருக்கா இல்ல பேக்கு இருக்கா, பிஞ்சு இருக்கா, பிய்யாம இருக்கா, கிழிஞ்சிருக்கா, கிளியாம இருக்கா, இல்ல தச்சிருக்கா, தைக்காம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமா இருக்குது. ஏன்னா ஒரு சிலது டேமேஜா வரும், ஒரு சிலது கிழிஞ்சு வரும். உள்ள பேக்குக்கு பதில வேற என்ன கூட வரும், சட்டி கூட வரலாங்க. அதனால தான் இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ள எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, எத்தனை ஜிப் இருக்கு, எந்த மாதிரி பேக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். இது வந்து பிளிப்கார்ட்ல இருந்து வரலங்க. என்னடா ஆரம்பத்துல பிளிப்கார்டு, இப்ப பிளிப்கார்ட்ல இருந்து வரலடா அப்படிங்கிறீங்களா? ஏதோ ஒண்ணுங்க, மீஷோல இருந்து வந்திருக்கு. நம்மளுக்கு செல்ஃபி குருண்டு போட்டு வந்திருக்கு. சும்மா வரல, ஓச்சியா வரலங்க. காய்ச்சி போட்டிருக்கேன். காய்ச்சி கட்டுனால வீட்டுக்கு வந்திருக்கு. வந்து இது ஓப்பன் பண்ண போறோம். ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கு, அப்படி இருக்கான்னு பார்ப்போம். வாங்க ஓப்பன் பண்ணுவோமா? இதுல வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற அந்த பேக்கிங். இது எங்கிட்ட ஓப்பன் பண்றேன்னே தெரியாதுங்க. கத்தி வச்சா இருக்கா கூட அது கிழிஞ்சுக்கிட்டு தாங்க வரும். அப்படிப்பட்ட ஒரு பேக்கிங். அதை நம்ம நீட்டா எடுக்கணுமுங்க. நான் ஒரு பக்கம் இழுத்தா கவர் ஒரு பக்கம் கிழிக்குது. நான் என்ன பண்றது? எல்லாம் சதி வேலைகள். ஒரு சைடு எங்கிட்ட பிச்சாச்சு. உள்ள கருப்பு கலர் பேக் தான் தெரியுது. நம்ம ஒரு பக்கம் மேல முன்ன கிழிச்சா அது கீழே முன்ன கிழிக்குதுங்க. என்னடா அப்படி பிக்கிறீங்கிறீங்களா? கத்திய வச்சு அறுக்கலாம். எதுக்கு? நம்மளாம் கொஞ்சம் சுதாரிப்பா மெதுவா வேலை பார்க்கலாம். என்ன அப்ப கத்திய வச்சு அறுக்கணும்னா கோட்டையா கட்ட போனா பொறுமை அப்படி பிச்சுக்கலாமுங்க. உள்ள வந்து கருப்பு கலர் பேக் இருக்கு. ஓப்பன் பண்ண போறேன். முதல்ல கவரை கலட்டவும். இது பேக்குங்க. இந்த கவரை பத்திரமா வச்சிருவோம். இது வந்து இது நீங்க பார்த்தது பின்னாடி சைடு, இப்ப பாக்குறது முன்னாடி சைடு. டிசைன் நல்லா இருக்குங்க. முதல்ல வந்து இந்த கவரை ஓபன் பண்ணுவோம். ஏன்னா அந்த கவர் ஓபன் பண்ண முன்னாடி இந்த கவர் ஓபன் பண்ணாதான் பேக்குக்குள்ள போக முடியும். இங்க பாருங்க, மேல ஆல்ரெடி டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதனால இப்ப இந்த டேப் கிட்ட மட்டும் அப்படி பிச்சு விட்டுருவோம். பிச்சு விட்டு பேக்கை எடுப்போம். பேக்கை தலையில வச்சு பேக் பண்ணிட்டாங்க. இதையும் ஓரமா சொருகிடுவோம். இது வந்து பேக்குங்க. குவாலிட்டி ஜிப்பெல்லாம் ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிப்பு, இது ஒரு ஜிப்புங்க. அப்புறம் பின்னாடி மொத்தம் ரெண்டு ஜிப்புன்னு நினைக்கிறேங்க. இதுல மொத்தம் வந்து 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு ஜிப்பு, மேலே ஒரு ஜிப்பு. ஜிப்பு ஓப்பன் பண்ணுவோம். ஜிப்பெல்லாம் பேக் வாங்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிப்பெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஜிப்பு தான் அதிகமாக வந்து பேக்குக்கு மெயின். இந்த ஜிப்பு தான். அதனால ஜிப்பு கரெக்டாக பூட்டுதா வைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த ஜிப்பு தாங்க. ஜிப்பு வந்து ஒரு சைடு நல்லா பூட்டுது, இன்னொரு சைடு பார்த்துடலாம். இன்னொரு சைடு நல்லா பூட்டுது. இதுக்குள்ள ஏதாச்சும் வச்சிருக்காங்களான்ட்டு கையை விட்டு பார்த்துருவோம். இதுக்குள்ள எதுவுமே இல்லைங்க. இதுக்குள்ள ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த பகுதியில் பார்ப்போம். அடுத்து வந்து முன்னாடி பகுதி. இந்த ஜிப்பு ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு திறந்தா வந்துருக்கு. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஜிப்பு கணக்காக ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. அப்புறம் ஜிப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள என்னமோ இருக்குங்க. மாட்ட மாட்டேங்குதுங்க. இது கிடைக்க மாட்டேங்குதுங்க. கிடைச்சிருக்குங்க. என்னடா இது? வாவ், உள்ள ஒரு வாட்ச் ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியலையே. ஆன் பண்ணா ஆன் ஆகுது. சரிங்க, இந்த வாட்ச் அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த வாட்சை எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்ட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கூட போடுறேன், இல்லை பக்கத்தில் தெளிவாக கூட காட்டுறேன். இது வாட்ச் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு பாருங்க. ஏதோ பரவாயில்ல, சும்மா டம்மி வாட்ச் மாதிரி தான் இருக்குது, குழந்தை வாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஏதோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த வாட்சை வந்து நம்ம பத்திரமா ஓரத்தில் வச்சுருவோம். இந்த கவரு பாக்கெட்டுக்குள்ள வச்சுருவோம். வேற எதுவும் இருக்கா? கீழே எதுவும் விழுந்துச்சா? பார்த்தீங்களா? விழுகலை.
பேஸ் வந்து இருக்குங்க, ஓரளவுக்கு இடம் இருக்குது, ஜம்முன்னு வந்து இருக்குது. சிப்பை பூட்டிக்கலாம், வச்சுக்கலாம். எங்கே வந்து டேமேஜ்கெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். பேக்கு முழுக்கொண்டு நம்ம டேமேஜ் தான் பார்க்கணும். அங்கங்கே டேமேஜ் கைப்பிடி நல்லா தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு. கீழே இடம் பேஸ் வந்து இப்படி இருக்குங்க. பேக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறத விட ஆன்லைனில் குவாலிட்டியாக தாங்க இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு நான் தர்றேன், அதை கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வீடியோ பேக் வந்து நல்லா தான் இருக்குது. நான் போட்டு கூட காட்டுறேன். இந்த பேக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. பேக் ஓரளவுக்கு சூப்பராக தாங்க இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பேக்கு நல்லா இருக்குது. ஓரளவுக்கு பேக்கு கழட்டிடுவோம். நான் எப்படியோ பேக் போயிருந்து நினச்சேன், ஆனால் சூப்பராக பேக் வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.